இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ETL டூல்னா என்ன, டேட்டா ரோல்ஸ்னா என்ன, என்னென்ன மாதிரி ஜாப் அவைலபிலிட்டி ஃபார் த டேட்டா ரிலேட்டட் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அட் திஸ் மொமெண்ட் எதுக்காக ஃபேப்ரிக்கை நம்ம படிக்க போகிறோங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஜெண்டா என்னென்னா, வாட் இஸ் டேட்டா, ரா டேட்டானா என்ன, இந்த டேட்டாவோட ஜேர்னி எப்படி இருக்கும் ETLல, வாட் இஸ் ETLனா எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வெரைட்டிஸ், அதாவது ETLனா என்ன, ஈனா என்ன, ரியல் வேர்ல்டில் ETMோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், ஒரு டேவாங்க. இப்போ இது ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஒரு கம்ப்ளீட் டீம் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும். இப்போ இதில் இருக்கிற ஃப்ளாஸ் என்ன, ஏன் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் இந்த இடத்துல வருது, இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் என்னென்ன ப்ராப்ளத்தை நமக்கு சால்வ் பண்ணி இந்த சிங்கிள் ஒன் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க, இது எல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். டேட்டானா என்ன? ETL நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் 1 ரா டேட்டா. ரா டேட்டானா அது ஒரு குழப்படியான, ஒரு தெளிவில்லாத ஒரு டேட்டா அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இமேஜின் இப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு சிஸ்டத்துலேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம். ஒரு CSV ஃபைல் வேற ஒருத்தரோட இமெயிலில் இருக்குது. API ஃபைல் வந்து ஜேசன் கொடுத்துட்டு இருக்கு. டேட்டா பேஸில் மில்லியன்ஸ் ஆஃப் ராஸ் டேட்டாஸ் இருக்குது. அப்புறம் டேட் ஃபார்மேட் ஒரு சிஸ்டத்துலேருந்தும் நமக்கு ஒரு ஃபார்மேட்டில் டைம் கொடுக்குறாங்க. பாதி டேட்டா மிஸ் ஆகுது. நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல நம்பர்ஸ் இருக்குது. சில இடத்துல ரேப் ஆகி ஒரு ஒரு ரிமார்க்ஸ் இடத்துல ரேப் ஆகி அது வேற ஒரு காலத்தில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, IoT சென்சர்ஸ் வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லாக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஒவ்வொரு செகண்டும். ஒரு சைடில் வந்து நம்மள மாதிரி யாராவது ஒரு ஆள் அக்கௌண்டிங் டேட்டாஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். இப்படி ஒவ்வொரு விதமான டேட்டாஸ் CSVயாக இருக்கட்டும், எக்ஸல் ஷீட்ஸாக இருக்கட்டும், IoT சென்சர் டேட்டா, அதாவது ஸ்ட்ரீமிங் டேட்டா, ரன்னிங் டைம் டேட்டாஸாக இருக்கட்டும், ஜேசனாக இருக்கட்டும், டேட்டா பேஸ் டேட்டாவாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது. நம்ம அந்த இப்போ சாஃப்ட்வேருங்கிறது எப்படி வந்தது, ஆரம்பத்தில் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக டேட்டா என்ட்ரி கொடுத்தோம். இப்போ இதுவே இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதில் ஒரு ஆயிரக்கணக்கான இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் நடுறாங்க, ஒரு வாட் எவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் அவங்க வந்து மேனுவலாக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, தனித்தனியாக என்னென்ன மரம் எங்கெங்கே இருக்குது, அது என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குது, அப்படி எல்லாத்தையுமே மேனுவலாக ஸ்கேன் பண்ணி அதுக்கு என்னென்ன உரம் போடுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இது படுப்பாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து எக்ஸல் ஷீட்ஸில் இருக்கும், இன்னொன்று வேறு இடத்துல இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் அப் பண்ணி ப்ராப்பராக வந்து டேட்டாவை வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேஜ் 2 சொல்லும்போது க்ளீன்டு டேட்டா. இப்படி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். என்னென்ன விதத்தில் க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, டூப்ளிகேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். டேட் ஃபார்மேட், ஒரு ஃபார்மேட்டில் வந்து மந்த் இருக்கும், இன்னொரு ஃபார்மேட்டில் டேட் இருக்கும், ஒரு இதில் ஒவ்வொன்றில் ஸ்லாஷ் இருக்கும், இன்னொன்றில் ஹைஃபன் இருக்கும். ஸோ டேட் ஃபார்மேட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். மிஸ்ஸிங் வேல்யூஸ் கிளியர் பண்ணுவோம். எரர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கிளியர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டேட்டா கன்சிஸ்டண்டாகவும் ரிலையபிளாகவும் நம்ம கொண்டு வர முடியும். ஸ்டேஜ் 3 வந்து ஆர்கனைஸ்டு டேட்டா. டேட்டாவை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை இருக்கக்கூடிய ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ செட் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ரூல்ஸை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவை பில்ட் பண்ணி ஃபேக்ட் டேபிள்ஸ் அண்ட் டைமென்ஷன் டேபிள்ஸை கொண்டு வருது. இந்த மாதிரி நம்ம கொண்டு வரது மூலமாக டேட்டா வந்து ட்ரூலி யூஸபிள் ஆகும். எப்படி கரெக்டாக உபயோகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அந்த டேட்டாவை நம்ம கொண்டு வர முடியும். அண்ட் ஃபைனலி ஸ்டேஜ் 4 பார்க்கும்போது வாட் இஸ் அ பிஸ்னஸ் ஆக்சுவலி பேஸ் ஃபார். இப்போது நம்ம ஒரு நார்மல் அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சி பிஸ்னஸ் பீப்புள், ஹெட் பீப்புள் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் டாப் அப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரிங்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபோனை நார்மலாக டாப் அப் பண்ணுறதுக்கே நம்ம மல்டிபிள் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைனில் யூஸ் பண்ணுறோம், டைரெக்டாக போய் இது யூஸ் பண்ணலாம், கார்டு யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி வந்து ஹெட் பீப்புள் அந்த அந்த பர்டிகுலர்
பேக்கேஜஸை ப்ரமோட் பண்ணுற பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஏரியாவில் அதிகமான மக்கள் இருக்காங்க, எந்த ஏரியாவில் நெட்வொர்க் பெட்டராக கிடைக்குது, எந்த ஏரியாவில் நெட்வொர்க் கம்மியாக கிடைக்குது, எத்தனை பேர் என்ன மாதிரி பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதை எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, எதுக்கு வந்து டாப் அப் அதிகமாக பண்ணுறாங்க, எதுக்கு டாப் அப் வந்து கம்மியாக யூசேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஃப்ரீயாக கால்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுக்க முடியும், எந்த சமயம் ஃப்ரீயாக கொடுக்கலாம், அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு ப்ரைஸ் ரேட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும் இத்தனை நாளாக ஃப்ரீயாக நமக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ திடீர்னு பே பண்ணுறாங்க, நம்மக்கிட்டேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, நம்ம யோசிக்கிறோம். இதை எப்படி அவங்க ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வெளியில நமக்கு தெரியாது. பட் பிஹைண்ட்ல எல்லாமே டேட்டா தான். நம்ம ஆன் ஸ்பாட்ல நம்ம பார்க்குற யூடியூப்லேருந்து ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பிச்சு, நம்ம ஃபோன் பேசுகிற எல்லாத்தையுமே அவங்க பின்னாடி பாஸஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அந்த ட்ராக் பண்ணுற எல்லா டேட்டாவை வச்சு அவங்களோட ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, போன மாதம் எப்படி, இந்த மாதம் எப்படின்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எப்போ என்ன டிசிஷன் எடுக்கலாம், இப்போ ஃப்ரீயாக கொடுத்தா பெட்டராக இருக்கும், இப்போ இந்த ப்ரைஸை ஏற்றினா பெட்டராக இருக்கும், இப்போ ப்ரைஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ பேக்கேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் சரியாக ஓடலை, அப்போ இந்த ப்ராடக்ட்டை லாஸில் போகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜஸில் தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் தான் இடிஎல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது. அதாவது ரா டேட்டா, ஒரு மெஸ்ஸப்பான ஒரு டேட்டாலேருந்து அதை ப்ராப்பராக க்ளீனப் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ப்ராப்பர் டேபிள் செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்து, அதுக்கப்புறம் அதை ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு விஜுவலைசேஷன் டூலில் கொண்டு வந்து இதை எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் வரைக்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இடிஎல் இஎல்டி பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் வேர்ல்டில் இடிஎல் தான் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தென் லோட். அது என்னன்னா, டேட்டாவை வேர்ஹவுஸுக்கு லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு செப்பரேட் சர்வரில் க்ளீன் பண்ணுவோம். எஸ்எஸ்ஐஎஸ், இன்ஃபர்மேட்டிக்கா, டேலண்ட் இது எல்லாமே அப்படி தான் வேலை செய்யும். ப்ராப்ளம் என்னன்னா, மிடில் சர்வர் பாட்டில் நெக் ஆகிடும். பெட்டாபைட்ஸை அதனால் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொன்று, ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மட்டும்தான் அது வந்து ஹேண்டில் பண்ணும். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை அதனால் ஹேண்டில் பண்ண முடியாது. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா ஜேசன் மாதிரியானது. ஆனால் மாடர்ன் அப்ரோச்சில் இஎல்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரா டேட்டாவை அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே டம்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லேக் ஹவுஸில் நம்ம டம்ப் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேக் ஹவுஸ் உள்ளேயே ஸ்பார்க், எஸ்கியூஎல் அந்த மாதிரி பவர்ஃபுல் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறது. இப்படி தான் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் வேலை செய்யும். இதே மாதிரி தான் டேட்டாபிரிக்ஸும் வேலை செய்யும், ஸ்னோஃப்ளேக்ஸும் வேலை செய்யும். ஏன் இடிஎல் பெட்ரா இஎல்டி பெட்ரா அப்படின்னு கேட்டால், இப்போது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே சீப் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் தான் வந்து ரொம்பவே காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அங்கேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே சீப். இப்போ இதை செப்பரேட் இடிஎல் சர்வர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே காஸ்ட்லி. இடிஎல் இஎல்டியை பற்றி டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இடிஎல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எதுக்கு இஎல்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூஸில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இடிஎல் பற்றி பார்க்க போகிறோம். இடிஎல்னா என்ன? இ ஃபார் எக்ஸ்ட்ராக்ட், டி ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம், எல் ஃபார் லோடிங். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஃப்ரம் வேர் யூ புல் த டேட்டா அவுட் ஆஃப் இட் சோர்ஸ். இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பற்றி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் நடத்தணும்னா, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? மல்டிபிள் ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். பருப்பு வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எண்ணெய் வகைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இறைச்சி வகைகளாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே விதவிதமான ஆளுங்க கிட்ட நீங்கள் வாங்குவீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷெட்யூலில் வந்து அவங்க உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. அப்போ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டா கலெக்ஷன், எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறோம். டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து வரும். அதாவது சோர்சஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். டேட்டாபேஸில் இருக்கலாம், ரெஸ்ட் ஏபிஐயில் இருக்கலாம், சிஎஸ்வி ஃபைலில் இருக்கலாம், எக்ஸல் ஷீட்ஸில் இருக்கலாம், எஸ்ஏபியில் இருக்கலாம். அப்போது யூ மைட் ஈவன் கேப்சர் தி டேட்டா ஃப்ரம் ஐஓடி சென்சஸ், டேட்டா ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் கூட இருக்கலாம். நம்ம வேறு எஜோர் அண்ட் ஏடபிள்யூஎஸ்னு டிஃப்ரெண்ட் க்ளவுட்லேருந்து கூட நம்ம டேட்டா எடுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் புல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம்னு பார்க்கும்போது, இப்போது அதே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஒரு செஃப் வந்து வெஜிடபிள்ஸ், மீட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாத்தையும்
அதுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து எப்படி சின்னதாக கட் பண்ணணுமா, இப்போ ஸ்லைஸ் பண்ணணுமா, பொடிசா நறுக்கணுமா, கிரைண்ட் பண்ணணுமா, அரைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னொன்னையும் வந்து பிளான் பண்ணி அதை வந்து மிக்ஸ்அப் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து கம்பைன் பண்ணுவாங்க. என்ன ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து முன்கூட்டியே நம்ம பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் கிச்சன் ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி தான் வந்து ஒரு டேட்டா ப்ரிப்பரேஷனும் நம்ம வந்து பண்ணுவோம். நம்ம வந்து ரா டேட்டாவை மேபி மெஸ்ஸியாக இருக்கலாம், இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவாக இருக்கலாம். அப்போ அதை வந்து க்ளீன் பண்ணணும். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஸ்டாண்டர்டைஸ் டேட் ஃபார்மேட் பண்ணுறது. ஒருத்தவங்க அமெரிக்கன் டேட் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க யூரோப்பியன் டேட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தவங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து யார், இந்தோனேஷியன் கஸ்டமர்ஸா, ஜப்பான் கஸ்டமர்ஸா, சைனீஸ் கஸ்டமர்ஸா, இல்லை இந்தியன் கஸ்டமர்ஸா, அமெரிக்கன் கஸ்டமர்ஸா, கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, கிளைண்ட்ஸ்க்கு ஏற்ற ஃபார்மேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நியூ காலம்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ராஃபிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ஒரு அக்கௌண்ட் பேஸ்டான இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், 2 டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருந்ததுன்னா ப்ராஃபிட் வந்து விச் இஸ் வில் பி ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி சில சில இதில் வந்து ராவாக இருக்கும், கேல்குலேஷன்ஸ் இருக்காது, நம்ம கேல்குலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சில இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எனி ஆஃப் தி ஆர்டர் இஸ் ஓவர் 10,000, 10,000க்கு மேலே அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளாக் நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கணும். இப்போ பர்டிகுலர் ரீடிங்க்கு குறைவாக இருந்ததுன்னா அது வந்து மைனஸில் நம்ம கொண்டு போவோம், லாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஹையாக இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுவே ஸ்கூல் மார்க்ஸ் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ரீடிங்க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம பாஸு, இல்லை 35க்கு கீழே இருந்ததுன்னா ஃபெயிலு. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பார்த்தோன்னா இத்தனை டிகிரிக்கு மேலே போனதுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஹையாக இருக்குது, இத்தனை இதுக்கு மேலே ஒரு ரீடிங்க்கு குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது, சுகர் லோவாக இருக்குது, சுகர் ஹையாக இருக்குது, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, இல்லை நார்மல் ஸ்டேஜில் வந்துருச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாவை வச்சு அவங்களோட ரீடிங் அண்ட் அவங்களோட ஸ்டேஜஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரூல்ஸ். அந்த டேட்டாவை வச்சு நம்ம அந்த பிஸ்னஸ் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து லோட், எல் ஃபார் லோட். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியாச்சு, அதை சமைச்சும் முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சமைச்ச டிஷ்ஷை வந்து எவ்வளோ தூரம் அழகாக பரிமாற முடியுமோ, அதுக்கு என்ன டெக்கரேட்டிவ்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் கிச்சனையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. அப்போது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மெஸ்ஸி கிச்சனை வந்து என்றைக்குமே நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை க்ளீன் பண்ணி முடிச்சு அதை பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெஸ்ஸி டேட்டாவை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. லோட் எதுக்கு அப்படின்னா, வேர் யூ ரைட் த க்ளீன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இன்டு ஃபைனல் டெஸ்டினேஷன். இப்போ இந்த க்ளீனான டேட்டாவை வச்சு இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த டெஸ்டினேஷன் வந்து டேட்டா வேர் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஸ்டார் ஸ்கீமாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். லோடிங் கான்செப்டில் பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா, சில டேட்டாஸ் வந்து நம்ம ஃபுல் லோட் பண்ணுவோம் இமீடியட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் சைன் பண்ணும்போது எல்லா கண்ட்ரிஸும் மாற போகிறது கிடையாது, ஸ்டேட் மாற போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஃபுல்லாக லோட் பண்ணிடுவோம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எப்போவுமே மெனு வந்து சேம் தான். ஸோ அவங்க புதுசாக ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட சிஸ்டத்தில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போவுமே அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போது அது வந்து ஃபுல் லோட் அந்த மாதிரி வந்துடும். இன்க்ரிமெண்டல் லோடு எப்போ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணும்போது அவங்களோட ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் மாறிட்டே இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரிமெண்டல் லோட். போன மாதம் வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாஸ்க்கு நம்ம அனுப்பும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபுல் செட் வந்து நம்ம லோட் பண்ண மாட்டோம். ஏன்னா மெமரி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ போன மாதம் வரைக்கும் நம்ம லோட் பண்ணியாச்சு, இந்த மாதத்துக்கான கணக்கை வந்து திருப்பி நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு மந்த் பேஸ்டாவோ, அவர்லி பேஸ்டாவோ, வீக்லி பேஸ்டாவோ நம்ம அந்த லேட்டஸ்ட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இன்க்ரிமெண்டல் லோட். திஸ் இஸ் வாட் தி என்டையர்லி எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். ETL பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 2ல் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.